அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் அர்ச்சனா வரணி பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். வரணி பகுதிக்கு விஜயம் செய்ததற்கான காரணத்தை அவர் கூறவில்லை. மீசாலை புத்தூர் சந்தி ஊடாக வரணி நோக்கி அவருடைய வாகனம் பயணித்து கொண்டிருக்கின்றது. அதன்போது அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது அவர் நேரலையில் அந்த பிரயாணத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அண்மை காலமாக, அதாவது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் பொங்கால் புயல் காரணமாக வெள்ளப்பாதிப்புற்ற மக்களுக்கு அர்ச்சனா பெருமள உதவிகளை செய்தார். பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று அந்த உதவிகளை செய்தார். கோப்பாய் மற்றும் தென்மராட்சி போன்ற பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய பல கிராமங்களை நேரடியாக சென்று வெள்ளங்களுக்குள் நின்று அந்த மக்களுடன் அளவலாவி அவர்களுடைய பிரச்சனைகளை மிகவும் உன்னிப்பாக கருத்தில் கேட்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை நீருக்குள்ளே நின்றவாறு அண்மைய சில நாட்களாக அவர் செய்து கொண்டிருந்ததை நீங்கள் காண்பீர்கள். அப்போது அவர்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகள், பாராளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக 5 நாட்கள் அவர் அங்கு சென்றார். அதன்போது ஏற்பட்ட சில முரண்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் அவருடைய தன்னுடைய காணொலியில் வெளியிட்டார். அப்போது கதையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்மை அதற்போது தான் அவர் கூறுகின்றார், நிவாரணத்தை இடைநிறுத்தியதாக, கடந்த வியாழக்கிழமை மாலையிலிருந்து நிவாரணம் இடைநிறுத்தப்பட்டதாக அவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அதற்கான காரணத்தை இந்த காணொலியில் அவர் சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், ஒரு கட்டமைப்பு வேணுமென்று சொல்கிறார். கட்டமைப்பு கூடாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பணத்தை பெற்று ஒரு கட்டமைப்பு கூடாக தன் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு சிறந்ததாக இருக்கும், ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். பணங்கள் வீணடிக்கப்படாது, பணங்கள் கொள்ளையடிக்கப்படாது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த கட்டமைப்பை அவர் எப்போ துவங்க போகிறார், எவ்வாறு துவங்க போகிறார்ன்றதை பற்றி சொல்லவில்லை. அந்த கட்டமைப்பை நடத்துவதற்குரிய ஆளுமை தன்னிடம் இருக்கு என்று சொல்கின்றார். பல்வேறு துறை சார்ந்த ரீதியில் தான் வேலை செய்ததாகவும், அப்போ அந்த கட்டமைப்பை உருவாக்கலாம் என்று சொல்லி இங்குள்ள ஒரு கொஞ்சம் பேரை கட்டமைப்புக்கு உள்வாங்கி புலம்பெயர் தேசத்துள்ள மக்களையும் நம்பிக்கைக்குரிய மக்களையும் அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த கட்டமைப்புக்கே அந்த புலம்பெயர் தேசத்து மக்களின் பணம் வருவதாகவும் அதில் உள்ளவர்களே அந்த பணத்தை எடுத்து சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பலர் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பல்வேறு தரப்பினர் அந்த கட்டமைப்பில் ஈடுபடுகின்ற போது அங்கே ஊழல் மோசடிகளோ அல்லது பண விரியமாக்கப்படுவதோ தடுக்கப்படும் என்ற கருத்தை கூறுகின்றார். நல்லொரு யோசனை, நல்லொரு கருத்து, வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அது எவ்வாறு செய்வார் என்பது பற்றி தெரியவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். புலம்பெயர் தேசத்து மக்களையும் அதில் இணைக்க போகிறோம் என்று சொல்கின்றார். அவ்வாறு இணைக்கப்பட்டால் உண்மையில் ஒரு நல்லதாக இருக்கும். அதைவிட இதற்கு முன்னர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஷுன்னாக பகுதியில் உள்ள மின்சார பிரச்சனை ஒன்றை தீர்க்க சென்றிருந்தார். அந்த பகுதியில் உயர் மின்னழுத்த மின்சாரம் ஒன்று மக்களினுடைய விருப்பத்துக்கு எதிராக மக்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்கள் கூடாக போலீஸ் பலத்தை வைத்துக்கொண்டு அடாவடியாக அந்த மின்சார கம்பங்கள் நடப்பட்டு அந்த மக்களினுடைய எதிர்ப்பை மீறி, அதாவது மக்களினுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமல் அடாவடித்தனமாக அந்த மின்சார கம்பங்களை நிறுத்தி மின்சார வயர்கள் கொழுவப்பட்டு அந்த ஒரு தனியாருக்கு சென்றிருக்கின்றது. ஒரு 15 பேர் கொண்ட ஒரு காணிக்கூடாக ஒரு மிகச்சிறிய மிக ஒடுக்கமான பாதையினூடாக செல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த மக்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கலாம். பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு நிறுவனங்களிடமும் பல்வேறு திணைக்களங்களிடமும் முறையிட்டும் தங்களுக்கு அதற்கான நீதி கிடைக்கவில்லை. அர்ச்சனாவை அழைத்திருக்கின்றார்கள். அர்ச்சனா அங்கு சென்று அது சம்பந்தமான கருத்துக்களை கேட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த மின் கம்பங்களை புடுங்க வைப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி வழங்கிவிட்டு செல்கின்றார். உண்மையில் பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இவ்வாறான தலைவர்கள் தான் நமக்கு தேவை. உடனடியாக வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதாவது மக்கள் தலைவன் தான் எங்களுக்கு தேவை. அந்த மக்கள் தலைவனாக தற்சமயம் இவரை பார்க்கின்றோம். இவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அங்கே அந்த கட்டமைப்பை மேற்கொண்ட, அதாவது அந்த மின்சாரத்தை அடாவடியாக அந்த நகர்த்திய அந்த பொறியியலாளர்கள் மற்றும் அது சம்பந்தமான சிலருடன் கதைத்ததாகவும், அவர்கள் கூட ஒரு முறை சார்ந்த ரீதியில் மக்களுக்கு மதிப்பளித்தோ அல்லது திணைக்களங்களுக்கு கூடாக முறையான அனுமதிகளை பெற்றோ அதை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்படுகின்றது. இது சம்பந்தமான காணொலியை இன்னொரு காணொலியை நீங்கள் பார்ப்பீர்கள். அது சம்பந்தமான விளக்கங்களையும் தருவோம். தொடர்ந்து அர்ச்சனா இன்று வெளியிட்ட அந்த லைஃப், அதாவது நேரலையை நாங்கள் அவருடைய குரலிலே, அவருடைய பாதையிலே, அவருடைய பாணியிலே
கேட்போம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் கேட்பதற்கு எமது காணொளிக்கு நீங்கள் முதல் தடவையாகத்தான் வந்திருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து செல்வோம் காணொளிக்கு. பழனிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் 13-12 தேதியில் திருப்பியும் ஒரு மழை உண்டு வெறுமண்ட மாதிரி ஒரு கதை ஒன்று அடிபடுது. ஸோ நாங்கள் அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குறது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் இந்த டெம்பரரியாக வந்து இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மற்றது மக்களுக்குரிய சேவைகளை கொடுக்கறது நிப்பாட்டினான். என்றால் சும்மா வேண்டி காருக்குள்ள கொண்டே கொடுத்துட்டு லட்சக்கணக்காக காசை வேண்டி கொண்டு அந்த காருக்குள்ள நாளைக்கு பொறிகளை கொண்டே கொடுத்துட்டு என்ன தெரியாமல் அப்படி இல்லாமல் இந்த கட்டமைப்புல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கட்டமைப்பு ஏதாண்டு கட்டமைப்புல இருந்த ஒரு கொஞ்சம் பேரோட அவைய வச்சு அவைய பொருளாளர் செயலாளராக வச்சு பண்ணுறது நம்பிக்கையான ஆக்கள் கொஞ்சம் பேரை வச்சு ஒரு சின்ன கட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒஃபிஷியலாக அதில் அக்கௌண்ட் டீட்டெயிலை நான் போடுறேன். இந்த பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் நான் போட மாட்டேன். ஸோ அதுக்கு வர காசுல இப்போ 20 பேர் அந்த டீமில் இருக்க தெரியும் அந்த காசு எப்படி செலவுபடி சொல்லி இப்போ ஈஸி வேலை தனியாக ஒரு ஆளால் கஷ்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதை ஒன்று செய்கிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் முழு நாளும் ஓடி செய்து வந்ததுன்னா பட் தொடர்ந்து முன்னால் இல்லாமல் இருக்குது. எனக்கு எல்லா போல் இருந்தாச்சும் இல்லாமல் இருக்குது. அப்போ திருப்பி மழை துளி விடுது. நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணிட்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ண பார்க்குறேன். விரைவில் நான் என்னோட 1 or 2 days வந்து நான் பேங்க்ல இதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை இன்டர்வியூ ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி எனக்கு இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு தெரியும் நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷனல் கன்ஃபரன்ஸ் இருக்கிறேன். ஸோ நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்கிறது நீங்கள் புரிஞ்சிங்க. அதாவது ஆகவே காசு அனுப்புறது நீங்கள் தனியாக யாருக்கும் அனுப்பலாம். எனக்கு அனுப்புகிற ஆசை இந்த சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதையும் சரி அல்லது வந்து வேறு யாருடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் போய் காரை திறந்து வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ரைட் முடிஞ்சு வந்து இன்றைக்கு நான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேங்கல எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தான் காசுல நான் நீங்கள் ஒரு 5 லட்சம் போட்டால் நான் அதில் 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான வேண்டி அரிசியை கூட கட்டினா அரிசி பருப்பு மாவில் கூட கட்டினா பெரிய பாசம் மாதிரி இருக்கு. ஸோ அப்படியுமே மாற்றலாம் தான் நேச்சாவோட. ஸோ நான் அதில் டெம்பரரியாக நிப்பாட்டி இருக்கிறேன். நாளைக்கு மீட்டிங் கொண்டு போடுறோம் பின்னேரம் போட்டு எடுத்து அதை தலைவர் பொருளாதார செயலாளர் அதில் ஃபாரின்ல இருக்கிறார்களையும் நான் எங்கள்ட கட்சிக்குள்ள உள்வாங்கிறதா இருக்கிறேன். முக்கியமாக எங்கள்ட இவ்வளோ காலம் என்னோட தோல் உழைச்ச வைஷ்மேஸ் எல்லாரையும் அதோட அண்ணன் மேற்கான பேர் இங்கே இருந்த கட்டாயத்தில் இருந்து போய் அங்கே ஃபாரின்ல இருக்கிறார்கள் எல்லாரையும் நினைச்சு தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம். அதில் நீங்களே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஜூம் போல ஜாயின் பண்ண உங்களோட இதில் இருந்து டாக்டர் அர்ஜுனா gmail.com DR R for rabbit, D for dog, DR A for apple, R for again rabbit, DR AR JUNAA டாக்டர் அர்ஜுனா நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் @gmail.com-க்கு உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இந்த கண்ட்ரியையும் உங்களோட பேரையும் மட்டும் டெம்பரரியாக காணும். எனக்கு நான் இப்போ கூகுள் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அதை ஒருக்கா அனுப்புங்க. அதை அனுப்பி நீங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூகுள் லிங்கை ஷேர் பண்ணுவேன். உங்களோட டீட்டெயில் ஒரு சிவி ஏதோ ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்னோட அந்த இதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நான் முக்கியமாக அந்த மத்திய ஊழல்னு சொல்லினா அப்படியான ஒன்றை வந்து ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்பிக்கையான ஆளை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெம்பர்ஷிப் நாம் எடுப்போம். விரைவில் அந்த வேலையை செய்யலாம். அப்போ அந்த காசுக்கு வந்து அந்த காசை நான் அடிக்கிறேன்னா இந்த ஷர்ட் அதில் வேண்டி போட்டுடுறேன்னா இந்த பெட்ரோல் அந்த காசில் அடிக்கிறேன்னா அந்த காசில் கொண்டு போகிறேன்னான்றது டவுட் வராது. என்னென்னா அந்த தாராக்கள் வந்து இது பண்ணுறதுல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் கேட்கறதுக்கு ஆசை அப்படி ஒரு கேள்வியும் தரக்கூடாதுக்காண்டி ஒரு விரைவில் அந்த வேலையை நடக்கும். இப்போ கூட நான் ஒரு முக்கியமான வேலையை வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சம்பந்தமான டீட்டெயில் வந்து டீட்டெயிலான பைபிள் தரேன். அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும். பட் இப்போ மழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது பட் நான் நினைக்கல அவ்வளோ பெரிய முந்திருந்த மாதிரி வர மாட்டேன். அவன் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா 12-13 தேதி திருப்பி ஒரு புயல் வந்து வரலாம் என்ற ஒரு எதிர்கூற வந்து இருக்கு. அதுக்கு முன்னம் நான் அந்த கட்டமைப்பு நிறுவி அதில் நம்பிக்கையான ஆக்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரலாம். ஸோ அவையோட நீங்கள் எடுத்து கண்டக்ட் பண்ணி அவையும் எனக்கு மெசேஜில் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போ அது எனக்கு ஈஸியாக இருக்கும். இதுவரை ஆளவும் எனக்கு கட் பண்ணி கொண்டு தான் இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்.